ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் புக்கில் பார்ட் பீஸ், அதாவது பாடம் 20 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேள். பாடத்தோட தலைப்பு கேள், அதாவது கேள்னா விளையாட்டு அப்படின்ற மீனிங் வரும். கேளோ அப்படின்னா விளையாடு அப்படின்ற மீனிங் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க. ராகவ் இதராவோ. ராகவ்ன்றது ஒரு பையனோட பேர். இதர்னா இங்கு வா, அதாவது இங்குன்றிருக்கு இதர் வரும். யஹாங்க் அப்படின்னாலும் இங்கு தான் வரும். உதர்னா அங்கு, வஹாங்னா அங்குன்ற மீனிங் வரும். ஆவோ, ஆவோனா வான்ற அர்த்தம். ஆஜ் தும் இத்தினி தேர் சே கியோ நாயே. இன்னைக்கு ஏன் நீ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிற, இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கிற அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. ஆஜ் ஸ்கூல் மே ஏக் மைச் தா, அதாவது ஒரு போட்டி இருந்தது. இன்று பள்ளியில் ஒரு போட்டி இருந்தது. இது பாஸ்ட் டென்ஸு, அதாவது தாள முடிஞ்ச பாஸ்ட் டென்ஸு. மைன் 8 பஜே தக் வஹாங் தா, நான் 8 மணி வரை அங்கே இருந்தேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். மேரா தோஸ்த் தருண் பி மேரே சாத்து தா, என்னுடைய நண்பன் தருணும் என்னுடன் இருந்தான் அப்படின்ற மீனிங் வரும். ஹம் தோனோ அபி யஹாங் ஆயே, நாங்கள் இருவரும் இப்போ தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் 2 பேரும்ன்றனால ஆயே அப்படின்ற மீனிங் வருது. அதாவது இது ப்ளூரலு. ஆவோ தருண், வா தருண், தும் கஹாங் ரகத்தேகோ, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு, ஃப்ரெண்டோட அப்பா கேட்குறாரு. மைன் நெஹ்ரு நகர் மே ரகத்தா ஹூங்க், மைனில் ஆரம்பிச்சா ஹூங் சவுண்டில் தான் முடிக்கணும். இருக்கின்றேன் அப்படின்ற மீனிங் வரும் தமிழில். நான் நெஹ்ரு நகரில் இருக்கிறேன், அங்கே தான் வீடு இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அப்பாவுடைய பெயர் என்ன அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு அப்பா கேட்குறாரு. ஒரு விஷயத்தில் நோட் பண்ணணும், அப்பாவுக்கு சொல்லும் போது இந்த ரே சவுண்டு தான் வரணும். அதாவது அம்மாவுக்கு வேணால் ரீ சவுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். தும்ஹாரி அப்படின்னு சொல்லலாம், அப்பாவுக்குன்னா தும்ஹாரே அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய அப்படி என்னுடைய, அதாவது மேரா, அந்த ரா சவுண்டு ரா ரேரி, அது அப்படி பார்த்து போடணும். மேரே என்னுடைய, இது மரியாதை. மேரே பிதாஜி கா நாம் நாராயணன் ஹை, என்னுடைய அப்பாவுடைய பெயர் நாராயணன். வே கஹாங்கு காம் கர்த்தே ஹை, அவர் எங்கே வேலை செய்கிறாரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் அப்பா கேட்குறாரு. வே டா கர்மே காம் கர்த்தே ஹை, அவர் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். ராம் நே கல் வாலிபால் பகுத் அச்சா கேலா, இப்போ அது இன்னொரு பையன் சொல்கிறாங்க. ராம் நேற்று வாலிபால் நல்லா விளையாண்டான். அதாவது ராம் நேற்று வாலிபால் விளையாண்டான். ராம் பக்கத்தில் நே போட்டிருக்காங்க. நேன்றது பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் பண்ணும்போது அங்கே நே போடுவாங்க. இதை யாரேன்னு கேள்வி கேட்கும் போது அங்கே பதில் வந்துச்சா நே சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே ராம் நேற்று விளையாண்டுருக்கான், அதனால் நே போட்டிருக்காங்க. உஸ்கோ இனாம் பி மிலா, ஸோ அவனுக்கு பரிசு கிடைத்தது. ஆஜ் முஜே பி இனாம் மிலா, இன்று எனக்கும் பரிசு கிடைத்தது. மிலானா கிடைத்தது. கேல் மே வகு பஹலாத்தா, விளையாட்டில் அவன் ஃபஸ்ட்டாக இருந்தான். அவர் மைன் தூஸ்ரா தா, நான் 2வதாக இருந்தேன். அச்சா நல்லது. தும் கிரிக்கெட் கேல்னா ஜான்தே ஹோ, உனக்கு கிரிக்கெட் தெரியுமா அப்படின்னு திருப்பியும் ஃப்ரெண்டோட அப்பா கேட்குறாரு. அதாவது மாலும் அப்படின்னாலும் ஜான்தா அப்படின்னாலும் தெரியும் அப்படின்ற மீனிங் தான் வரும். ஜி ஹா, ஆமாம் எனக்கு தெரியும். மைன் கிரிக்கெட் கேல்னா பி ஜான்தாகும், எனக்கு கிரிக்கெட்டும் விளையாட தெரியும் அப்படின்னு அந்த பையன் முடிச்சிட்டான். ஸோ அடுத்து கியா தும் பேஸ்கெட் பால் பி கேல்தே ஹோ, என்ன உனக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரியுமா? பேஸ்கெட் பாலும் ஜி நஹி இல்லை. மைன் பேஸ்கெட் பால் கேல்னா நஹி ஜான்தா, எனக்கு அது விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். பேஸ்கெட் பால் பி ஏக் அச்சா கேல் ஹை, ஸோ பேஸ்கெட் பாலுமே ஒரு நல்ல விளையாட்டு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ரோஜ் கோயி கேல் கேல்னா தந்தூரிஸ்திரி கேலியே அச்சா ஹை, அதாவது ரோஜ் கோயி கேல், அதாவது தினமும் ஏதாவது விளையாட்டு விளையாடுறது தந்துஸ்திரி அப்படின்னா
ஆரோக்கியம், ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஸோ தினைக்கு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஸோ இது வந்து பாடம் 20. அதாவது இதில் வந்து நிறைய புது புது வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த லெசன்ஸ் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.